ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, 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 நீர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தகப்பனாக இருந்து நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்காக சிருஷ்டித்திருக்கிற தேவனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். நீ உயிர் வாழ்கிறதற்கு பூமியின் சேதங்கள் உன்னை அழித்து விடாதபடிக்கு, உன்னை அழிக்க வருகிற பூமியின் சேதங்களை நீ அழித்து நீ உயிர் வாழ்கிறதற்கு உனக்கு வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி உம்முடைய திருக்குமாரனை எங்களுக்கு கொடுத்ததற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் இப்படியும் அப்படியுமாய் நடந்தாலும் கூட எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று எங்களுக்கு கற்பித்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிற சர்வ வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, கோடி கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எப்பொழுதும் வழி தப்பி போகிற ஆடுகளைப் போல நேரான பாதையில் உத்தம பிரதான ஆசாரியனாகிய மேய்ப்பனை பின்தொடர்ந்து போகையில் வலதுபுறமும் இடதுபுறமும் கண்களின் கவர்ச்சிகள், மனதின் கவர்ச்சிகள், உள்ளத்தின் கவர்ச்சிகள், மாம்சத்தின் கவர்ச்சிகள், சத்ருவாகிய பிசாசானவன் எங்களுக்கு முன்னதாக வைக்கிற தடுக்கலின் கவர்ச்சிகள், இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் தடுமாறினாலும் தரையில் விழுந்து அழிந்து போகாதபடிக்கு விழுகிறதற்கு முன்னதாக கரங்கொண்டு தூக்கி எடுத்து நிலை நிறுத்தி எங்களில் இருக்கிற ஒட்டி கொண்ட எல்லா தூசிகளையும் பாவ தூசிகளையும் தட்டி சுத்திகரித்து பரிசுத்த இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி நேராக நிமிர்ந்து பாரு, கீழே பார்க்காத, நேராக பாரு, உன்னுடைய மேய்ப்பனை பார்க்க முடியும். வலப்புறம் இடப்புறம் பார்க்காத, நீ நடக்கிற பாதையில் சரிக்கு விழுந்துருவ. உன் மேய்ப்பனை நீ பார்த்து அவர் காலடி வைத்த இடத்துல நீ உன் காலடியை வைப்பாயானால் அது உன்னை விழத்தள்ளாத, அது உன்னை காத்துக்கொள்ளும். அது உன்னை விழத்தள்ளாது காத்துக்கொள்ளும் என்று சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் எங்கள் அடி பிசகும் போது, எங்கள் வழி தடுமாறும்போது, நடக்க வேண்டிய வழி இது, நடக்க வேண்டிய வழி இது, பார்க்க வேண்டியவர் இவர், கவனம் செலுத்த வேண்டியவர் இவர் என்று சொல்லி எங்களை கரம்பிடித்து வழி நடத்தி கொண்டு வருகிற தேவனே, கோடி 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய உமக்கும் உம்முடைய அன்புக்கும் உம்முடைய மன்னிப்புக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் அவர் மன்னிப்புக்கும் அவர் இரத்தத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய நாமத்துக்கும் நாமத்தின் வல்லமை உள்ள பட்டயத்துக்கும் அவர் வார்த்தைக்கும் வார்த்தையின் வல்லமை உள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்துக்கும்
கோடி கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து கண்மணியாய் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுத்து ஆலோசனை கர்த்தராக வழி நடத்தி கொண்டு இருக்கிறீரே, கோடி கோடி ஸ்தோத்திரம். திரியேக தேவனே, எங்களுக்கு உம்மை கொடுத்திருக்கிறீர், எங்களை உமக்கென்று சிருஷ்டித்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய கரம் கொண்டு உம்முடைய கரத்தினாலே நடத்தப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக இந்த வருஷத்திலும் நாங்கள் வாழும்படிக்கு எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கடந்த வருடமெல்லாம் இப்படியாக இருந்தீர். இந்த வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினீர். பிதாவுக்கு நன்றி, குமாரனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்தின தேவன் இன்னொரு ஆண்டை எங்கள் வாழ்நாளிலே கூட்டி கொடுத்திருக்கிறீர். நீர் இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட எங்களால் வாழ முடியாது சுவாமி. உம்மோட கூட தான் வாழ முடியும். இல்லாட்டா நாங்கள் எங்கள் சொந்த வழியில் போய் அழிஞ்சு போயிடுவோம். இந்த வருஷம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் தொடங்கி நீர் எங்கள் வலது கரத்தை பிடித்து எங்களை வழி நடத்தி வருஷத்தின் இறுதி வரைக்கும் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. அப்பா பிதாவே, நீர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறவாத தேவன். யாரும் மறந்துடுன்னு சொன்னாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை மறவாத தேவன். உன்னை எனக்காக சிருஷ்டித்தேன், என் நாம மகிமைக்காக சிருஷ்டித்தேன். உன்னை சிருஷ்டித்தவரே நான் தான். இந்த பூமியிலே நீ பிறந்தது வேறு யாராலும் அல்ல, என்னுடைய நாம மகிமைக்காக சிருஷ்டித்தேன். நான் உன்னை பயன்படுத்துவேன், என் நாம மகிமைக்காக பயன்படுத்துவேன், அதற்குரிய வழியிலே நடத்துவேன். நீ என்னோட இருந்தால் தான் நடத்த முடியும். கையை உதறிட்டு போயிட்டேயானா உன்னை நடத்த முடியாது. இந்த வருஷமெல்லாம் நான் உன்னை மறவாதபடி காக்கிற தேவன். நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என் சமூகத்தில் இருக்கணும், என் கையை பிடிச்சிக்கணும். நான் உன் கையை பிடிச்சிருக்கிறது போல் நீ என் கை பிடிக்கணும். வேணாம் ஆண்டவரே உங்கள் ஆலோசனை, நான் என்னுடைய ஆலோசனையில் சார்ந்து கொள்கிறேன், அது மிகவும் நல்லதாக இருக்குது. உம்முடைய ஆலோசனை மிகவும் தாமதமானது. உம்முடைய ஆலோசனை உடனுக்குடன் எங்களுக்கு வேண்டிய நன்மையை கொடுக்கவும், வழியை திறக்கவும், நன்மையை செய்யவும், வெளிச்சத்துக்குள்ளே உடனே பிரவேசிக்கவும் செய்யணுமே. நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள். நான் உன் கையை தான் பிடிச்சிருக்கிறேன். நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன், உன் கையை என்கிட்ட கொடு. நான் பிடிச்சிருக்கிறதுனால நீ காத்திருந்து நான் கொடுக்கும்போது தான் பெற முடியும். நான் கொடுக்குற நேரமும் காலமும் சமயமும் நேர்த்தியானதாக இருக்கும். அந்த நேர்த்தியான நேரத்துக்காக காத்திருக்கிறேன். நான் செய்வது காலதாமதம் ஆகும். ஆகையினால என்னால் காத்திருக்க முடியாதுன்னு போயிடாத. நீ அழிஞ்சு போயிடுவ. நீ அழியாமல் நிலைத்திருக்கணும்னா என் கரத்தில் உன் கரத்தை கொடுத்து நான் செய்யும் பரியந்தம், உன்னை விடுவிக்கும் பரியந்தம், உன்னை தூக்கி நிலை நிறுத்தும் பரியந்தம் நிலைத்திரு. காத்திரு, நிலைத்திரு, தரித்திரு, தங்கி இரு, கூடவே இரு, பிரசன்னத்தில் இரு, நீ பிழைப்பாய். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நல்ல 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 வார்த்தைகளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம்.
இந்த நல்ல வார்த்தைகள் வெறும் நல்லது மட்டுமல்ல, நல்லது செய்கிற வார்த்தைகள். நல்லது செய்கிறது மட்டுமல்ல, நன்மையை ஒருத்தரும் பறித்து கொள்ளக்கூடாதபடிக்கு பாதுகாக்கிற வார்த்தைகள், நிலைநிறுத்துகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்குள்ளாக தங்கி தரித்திருந்து வருஷத்தின் முடிவு பரியந்தமும் துவக்கத்திலிருந்து நடத்துவதாக காத்து கொள்வீராக, வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புவிக்கிறேன், பொறுப்படுத்திக்கொள்ளும். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் வாழ்கிறதற்கு ஏற்ற உம்முடைய சத்துவமுள்ள வார்த்தை, உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும், சுகம் கொடுக்கும், பாதுகாக்கும், குறைவை நிறைவாக்கும், இல்லாததை கொடுக்கும், மரணத்தை அழிக்கும், ஜீவனை கொடுக்கும், பாவத்தை அழிக்கும், பரிசுத்தப்படுத்தும், பலவீனத்தை நீக்கும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், நிலை நிறுத்தும், கைவிடாமல் காத்துக்கொள்ளும். ஆகையினாலே எங்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. நாங்கள் அதை உண்டு புசித்து எங்களுக்குரியதாக்கி, ஆண்டவரே, இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் நீர் வரும் பரியந்தமும், இந்த வருடத்தின் முடிவு பரியந்தம் மட்டுமல்ல, நீர் வந்து பூமியில் ராஜரீகத்தை அமைக்கும் பரியந்தமும் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ராஜரீகம் செய்து வாழத்தக்கதாக, எங்களை வாழ வைக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம், செய்வீராக. வாரும் ஆவியானவரே, நீர் இந்த நல்ல ஆகாரத்தை, உயிர்ப்பிக்கிற ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்து வாழ வைப்பீராக, கைவிடாமல் காத்துக்கொள்வீராக. வாரும் ஆவியானவரே, நீரும் நானுமாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய வருடத்தினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 13 நாள் ஆயிட்டாலும் கூட புதிய வருஷத்தில் நாம் இன்றைக்கு தான் சந்திக்கிறோம். ஆகையினால் புதிய வருஷத்தினுடைய வாழ்த்துதல். இது பரியந்தம் நம்மோட கூட இருந்த தேவன், நம்மை நடத்தின தேவன், இனிமேலும் என்றென்றும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவாராக. அவருடைய காக்கும் கரங்களில், ஆசீர்வதிக்கிற கரங்களில், அரவணைக்கிற கரங்களில், நடத்துகிற கரங்களில், ஜீவனை கொடுக்கிற கரங்களில், சுகம் கொடுக்கிற கரங்களில், பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்கிற கரங்களில் ஒப்புவிக்கிறேன். வாழ்ந்திருப்பீர்களாக. காட் பிளஸ் யூ. கடந்த வருஷமெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்தினார். ஆமாவா இல்லையா? வேத புஸ்தகம் முழுவதிலுமே வாக்குத்தத்தம் தான். அதில் குறிப்பிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து வழி நடத்திட்டே வந்தார். ஞாபகம் இருக்கா? இப்போ யாரை கேட்டா? இப்போ சரி, அது நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த வசனத்தை கொடுத்து நம்மை கர்த்தர் கடந்த வருஷம் முழுசும் காப்பாற்றினார்? சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒருத்தர் தூண்டி எடுத்து கொடுத்துட்றாரு. அதான் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? பரீட்சை வந்து எழுதுவாரா? நீங்கள் தானே எழுதணும். அப்போ காப்பி அடித்து பரீட்சை எழுதிடணும். காப்பி அடிக்காத பரீட்சை எழுதினாதான் என்ன செய்ய முடியும்? பாஸ் ஆக முடியும். சரி, இது சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். சரி, சொல்லாமா வசனத்தை? முதல்ல சொல்லிடலாம். அநாதி தேவனன் உன் அடைக்கலம்.
அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உன் முன்னின்று சத்துருக்களை துரத்தி உன் சத்துருக்களை அழித்து போடு என்று கட்டளை கொடுக்கிறார். அழிச்சு போட்டுமா? அழிச்சு போடுங்க, அழிச்சு போடுன்னு சொல்லிட்டீங்களே, எதை கொண்டு அழிப்போம் நாங்கள்னு கேட்டதுக்கு தான் கர்த்தர் நமக்கு அந்த 3 காரியத்தை சொன்னார். இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல, அந்த 3 கருவி: கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய வார்த்தை, இரத்தம். கர்த்தருடைய இரத்தம் அக்கினி பட்டயம், கர்த்தருடைய நாமம் அக்கினி பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அக்கினியினால் ஆன பட்டயம். ஆகையினால அவர் நாமத்தினால, அவர் இரத்தத்தினால, அவர் வார்த்தையினால் நாசமாகி போ என்று சத்ருவாகிய பிசாசானவனுடைய கிரியையை நாம் சொல்லும்போது அது நாசமாகி போகிறது. யோசித்து பாருங்கள், எத்தனை வியாதி வந்தது நமக்கு கடந்த வருஷத்தில். எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ சுகவீனங்கள். எத்தனை முறை ஆஸ்பத்திரிக்கு போனோம், எத்தனை முறை வைத்தியம் பார்த்தோம், எத்தனை முறை வெளிப்புறமான அறுவை சிகிச்சை நடந்தது, எத்தனை முறை அதற்கு ஏற்ற மருந்துகளெல்லாம் போடப்பட்டது. எவ்வளோ மருந்துகளை நாம் சாப்பிட்டுட்ருக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் சுகத்தோடு வச்சுருக்கார் கர்த்தர். இன்னொரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த வாழ்வு வாழ்கிறதற்கு இந்த 3 பட்டயங்களை உபயோகிங்க, வாழ்வீங்கன்னு சொன்னார். இயேசுவின் நாமமாகிய அக்கினி பட்டயம், இயேசுவின் இரத்தமாகிய அக்கினி பட்டயம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகிய இருபுறமும் கருக்குள்ள அக்கினி பட்டயம். எல்லாமே அக்கினியினால் ஆனது. அந்த அக்கினி அழியாத அக்கினி. ஏன் அது அக்கினி பட்டயம்னு சொல்கிறாருன்னா, பூமியில் இருக்கிற பட்டயங்கள் உலோகத்தினால ஆனது. உலோகம் தானே. இரும்புனால், வெண்கலத்தினால, மூங்கில்னால், பெரம்பினால், இப்படி கற்களினால், வாரினால், இப்படியெல்லாம் பட்டயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் எரிஞ்சு அழிஞ்சு இல்லாமல் உருகி நாசமாய் போயிடும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அக்கினினாலே உருவாக்கப்பட்ட பட்டயம் என்னென்னைக்கும் சத்ருவை அழித்து நிலைத்து நிற்கும். அதை ஒருத்தராலும் அழிக்கவே முடியாது. ஆகையினால தான் அக்கினி பட்டயம், ஒருவராலும் அழிக்க முடியாத அக்கினி பட்டயம். அந்த பட்டயம்தான் தீமையை அழிக்கக்கூடிய பட்டயம். சரி, கடந்த வருஷமெல்லாம் நடத்தின அந்த வசனத்தை திரும்ப சொல்லி நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும்படிக்கு ஒரு முறை சொல்லிடலாம். எப்படி சொல்வோம்? நம்ம தலை மேலே கை வச்சு, நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லிடுவோம். ஆமென். சேதப்படுத்தாது. இப்போ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லாமா? அநாதி தேவனே எனக்கு அடைக்கலம். கடந்த வருஷமெல்லாம் அடைக்கலமாக இருந்தீர். இந்த வருஷமும் அடைக்கலமாக இருப்பீராக. உம்முடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். நான் உயிர் வாழணுன்னா உங்கள் கரந்தான் வேணும். கடந்த வருஷமெல்லாம் என்னை உயிரோட காத்தீர். உம்முடைய நித்திய புயத்தினால, அதே நித்திய புயத்தினால இந்த வருஷமும் காப்பீராக. அநாதி தேவனே எனக்கு முன் எப்பொழுதும் நிற்பீராக. எனக்கு முன்பாக நின்று
கடந்த வருடமெல்லாம் நின்றது போல இந்த வருடமும் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நின்று என் சத்துருக்களை வேரோடு துரத்துவீராக, திரும்பி வராதபடிக்கு துரத்துவீராக. நீர் சொன்னபடி நீர் கொடுத்திருக்கிற ஆயுதங்களை கொண்டு உம்முடைய வார்த்தை, உம்முடைய நாமம், உம்முடைய இரத்தம் இவைகளை கொண்டு சத்துருக்களை அழித்து போடு என்று சொன்னீர். அதை அழித்தோம் கடந்த வருஷம் இயேசுவின் நாமத்தினால. இந்த வருஷமும் எங்கள் ஜீவகாலமும் அழித்து, சத்துருவின் கிரியைகளை அழித்து ஒருபோதும் திரும்பி வராதபடிக்கு நாசமாக்கி போடுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நீர் சொன்னதுனால நாங்கள் சொல்லும்போது எங்கள் சத்துருக்களை நீர் வேரோடு அழித்து போடுகிறீர். அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆகையினால் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவினுடைய இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகையால் எங்களை சேதப்படுத்த வருகிற சகல கிரியைகளும், பாவமும் அதன் விளைச்சலும், சாபமும் அதன் விளைச்சலும், வியாதிகளும் அதன் விளைச்சலும், மரணங்களும் அதன் விளைச்சலும், மந்திரங்களும் சூன்யங்களும் அதன் விளைச்சல்களும், அதை செய்தவர்களும் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை விட்டு, எங்களை சேர்ந்தவர்களை விட்டு, எங்கள் வாசஸ்தலத்தை விட்டு, எங்கள் எல்லையை விட்டு வேரோட நாசமாகி பாதாளத்தில் கட்டுண்டிருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறோம். அவனமே கர்த்தர் செய்ததற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவி, ஆத்மா, சரீரத்திலே, சிந்தையிலே, ஜீவனிலே, வாசஸ்தலத்திலே, எல்லையிலே பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் தீர்காயுசும் ஜீவனும் நித்திய ஜீவனும் சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலையும் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் கட்டி வைத்திருக்கிற எங்கள் ஐஸ்வர்யங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு எங்களிடத்தில் சேர்ந்து கடன் அடைந்து கடனில்லாத பரிசுத்த வாழ்வு வாழ செய்வீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து கட்டவிழ்க்கிறோம். நீர் அப்படியே செய்ததற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென்.
கை வலிச்சு போச்சு இல்லை? கர்த்தருடைய வசனம் சுகம் கொடுத்துரும். என்ன கொடுத்துரும்? சுகம் கொடுத்துரும். சரி, சரி. இப்போ இன்றைக்கி கர்த்தர் நமக்கு இதோட கூட நமக்கு என்னெல்லாம் பேச போகிறாரு, என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். 3ஆம் அதிகாரம் 10ம் 11ம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். ஏசாமி வரேன்னு சொல்கிற காலம் ஒரு வருஷமாக நமக்கு கடந்து இன்னொரு வருஷம் கூடி வரும்போது கிட்ட ஆயிடுச்சு, நெருக்கமாக ஆகிட்டே இருக்குது இல்லையா? இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு நான் வரேன் அப்படின்னு ஒரு வீட்டில் ஒரு மகன் சொல்லிவிட்டு வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. இப்போ போன போது ஒவ்வொரு வருஷமாக ஒரு வருஷம் கடந்து இன்னொரு புதிய வருஷம் வரும்போது கணக்கு வைப்போம். வைப்போமா வைக்க மாட்டோமா? ஒரு வருஷம் கடந்துருச்சு, இன்னும் 9 வருஷம்தான் இருக்குது. அப்படியே சொல்லிட்டு வருவோம். 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இனி எத்தனை வருஷம் இருக்கு? 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 வருஷம் இருக்கு. இப்போ 8 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்போ வர்றது கிட்ட வருது. ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே போகிறது நமக்கு சந்தோஷம். ஆயுசு காலத்தை கர்த்தர் கூட்டு கொடுக்குறாரு, சுகத்தை கொடுக்குறாரு, கூடவே இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வர்றதும் கிட்ட வந்துருச்சு. அதை நம்ம என்ன செய்திடக்கூடாதா? மறந்து விடக்கூடாது. இந்த சனிக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை மகன் வந்துட்டு போகிறாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மகன் எப்போ வருவான்? பார்த்துட்ருக்குறோம்ல. வீட்டை பூட்டி வச்சுடுவோமா, திறந்து வச்சுருப்போமா? திறந்து தான் வச்சுருப்போம். ஏன்னா மகன் என்ன பண்ணக்கூடாது? தட்டிட்டு வெளியே நிற்கக்கூடாது, பெல் அடிச்சுட்டு நிற்கக்கூடாது. மகன் வர்றது தெரியாமல் நான் அசந்து தூங்கிடக்கூடாது, நான் விழிப்பாக இருக்கணும். ஆகையினால போடாமல் லேசாக சாத்தி வச்சுருப்போம். தூங்காமல் கூட விழிச்சிட்டு என்ன செய்துட்ருப்போம்? காத்துட்ருப்போம். வந்துட்டு தூங்குறாங்கன்னு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? வந்துட்டு கதவு எப்படியும் கொஞ்சமாக தானே ஒரு நாள் நடந்துச்சுல்ல, பார்த்தீங்களா? இல்லைன்னா நடக்கலைன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். கதவு என்னமோ திறந்து தான் இருக்கும், வருவாருன்னு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன பண்ண,
தூங்கினா மகன் வந்துட்டார், வந்த சத்தமும் தெரியல, கதவு திறந்த சத்தமும் கேட்கல. எல்லாம் ஆர்ப்பாட்டமாக தான் வந்திருப்பாங்க. கதவை திறந்துட்டு ஒரு சத்தமும் கேட்கல. ரூமில் வந்து பார்த்தாலும் கதவை திறந்து நல்லா உறக்கம் கொரட்டை. சரி, தூங்குறவங்கள என்ன பண்ணக்கூடாது, கொரட்டையே தொல்லை பண்ணக்கூடாது. அதனால் கொரட்டை விடுறவங்களையும் தொல்லை பண்ணக்கூடாது. அப்படியே வந்த மேனிக்கு அப்படியே போயிட்டார். அதுக்கப்புறம் வாப்பா வாப்பான்னா திருப்பி வருவாரா? வரமாட்டார்ல. எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் நான் வருவேன்னு சொல்வார். உண்மை. அப்படியே தான் இருக்கிறோம். ஆவியானவர் பேசுனா எப்படி தான் பேசுவார்? ஒரே மாதிரி தான் பேசுவார். இப்போது அது போல தான் கர்த்தர் சொல்கிறாராம். நான் வரேன்னு சொல்லிட்டேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு 11ஆம் வசனத்தில் வாசித்துட்டோம் இல்லையா? இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பாதுகாத்துக்க, பத்திரமா பற்றி கொண்டிரு. அதுக்கு நீ பற்றி கொண்டு இருக்கணும்னா உன் தலையில் இருந்த, நீ தூங்கிட்டு இருந்தேன்னா எவனாவது எடுத்துகிட்டு போயிடுவான். நாங்கள் வர வழியில் பார்த்தோம், ஒரு தேங்காய் வியாபாரி உட்காந்துருக்காரு. தேங்காய் நல்ல பக்கத்தில் குவிச்சு வச்சுருக்காரு. அவர் நல்ல வசதியாக ஒரு சேரில் உட்காந்து தூங்கி உறங்கி விழுந்துட்டுருக்கிறாரு. போகிறவன் வரவெல்லாம் எங்கே யாராவது ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது ஒன்று அப்படின்னு நான். அங்கிள் என்ன சொன்னார், ஒருத்தரும் எடுக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கைம்மா. ஒருத்தரும் அந்த தேங்காயை என்ன செய்ய மாட்டாங்க. ஓ, அப்படின்னா அவருக்கு பரலோகத்தில் இருக்கிறோன்ற நம்பிக்கை போலன்னு நான். பரலோகத்தில் இருந்தால் தானே அடுத்தவங்கள்த எடுக்க மாட்டான். பூலோகத்தில் இருக்கிறவன் அடுத்தது தட்டி எடுத்துருவான்ல. அவன் உறங்கிட்டு இருக்கிறான். பெரிய அதாவது நிறைய இளநியை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கான். ஆனால் உறங்கிட்டு உட்காந்துருக்கான். நானே என்ன செய்கிறேன், ஏசாமி வருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உறங்கிட்டு என் கிரீடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த உறக்கத்தில் கையில் பிடிச்சிருக்கிறது பத்திரமா இருக்குமா? அது தளர்ந்து விழுந்துரும்ல. யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதனால் நான் உனக்கு கொடுத்துருக்கிற கிரீடத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரும் பறிச்சிக்காதபடிக்கு பார்த்துக்கோ. பறிக்கிறவன் யாருன்னா கள்ளனாகிய பிசாசு. அவன்தான் வருவான், சுற்றி சுற்றி திரிவான். எவனை விழுங்கலாமோ என்று தெரியுமா வசனம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எவனை விழுங்கலாமோ என்று கிரீடத்தை போலவா, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி சுற்றி வரானா. அந்த கர்ச்சனை எதுக்கு? வந்து கத்தனோன்னா பயந்து விட்டுருவோம். நம்மகிட்ட இருக்கிறத என்ன பண்ணுவோம், பயந்து விட்டுடுவோம். அப்படி தானே? அப்படி நம்மக்கிட்ட இருக்கிறத பயந்து விடுறதுக்கு, பயப்படுறதுக்கும் விட்டுறதுக்கும் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் அவன் சுற்றிட்டு இருக்கான். ஆகையினால நீ விழிப்பாக இருந்தால் தான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தினால நாசமாய் போன்னு தைரியமாக உட்காந்துருக்க முடியும். இல்லாட்டா பறிச்சிட்டு போயிடுவான். ஆகையினால விழிப்பாக இரு. இப்போ 10ஆம் வசனத்துக்கு வருவோம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வருஷத்தினுடைய அருமையான வார்த்தை என்னவென்றால், பூமியின் மேலே வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி உன்னை காப்பேன். பூமியின் மேலே வருகிற சோதனை காலத்துக்கு
உன்னை தப்பும்படிக்கு, சோதனை காலத்துக்கு தப்பும்படிக்கு உன்னை காப்பேன். நான் உன்னை காப்பேன். வாக்குத்தத்தம் நல்லா இருக்குது இல்லை? இன்பமாக இருக்குது இல்லை? பூமியில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காரு? காப்பேன், உனக்கு காப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவர் மாற மாட்டார். அவர் மனுஷன் இல்லை போய் சொல்கிறதுக்கு. சொன்னதை மாற்றுறதுக்கு மனுபுத்திரனும் இல்லை. சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன் அவர் தேவனாக இருக்கிறதுனால, ஆகையினால உன்னை தப்புவிப்பேன்னு சொன்னதை கட்டாயமாக தப்புவிப்பார். பூமியில் சோதனை காலம் வரும். எதுக்கு வரும்னா மனுஷரை அழிக்கிறதுக்கு வரும். மனுஷரை அழிக்கிறதுக்கு வரும். சோதனை 2 சோதனை. ஒன்று விசுவாச சோதனை, இன்னொன்று வியாதியை கொடுத்து சோதனை. வியாதி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ சுகமாகுது, திருப்பி வருது, சுகமாகுது, திருப்பி வருது, சுகமாகுது, வேறு ஒன்று வருது, சுகமாகுது, இன்னொன்று வருது. இப்படி வந்துட்டே இருந்தால் நான் ஏசாமியை தானே வணங்குறேன், ஏன் எனக்கு இந்த சோதனை வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்குறவனே சாத்தான் தான் கொண்டு வந்து கொடுப்பான். நீ தேவனை தானே நம்புகிற, உபவாசிக்கிறல்ல, பைபிள் வாசிக்கிறல்ல, ஜெபம் பண்ணுறல்ல, தனி ஜெபம் பண்ணுறல்ல, ஆலயத்துக்கு போகிறல்ல, சபைக்கு போகிறல்ல, காணிக்கை கொடுக்குறல்ல, என்ன பண்ணுற தப்பு? நீ உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தப்பு பண்ணுறியா? இல்லை தானே? ஏன் உனக்கு ஓயாத வியாதி வருது? அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. ஒன்று உன்கிட்ட தப்பு இருக்குது, இல்லாட்டா தேவனால் உனக்கு சுகம் கொடுக்க முடியாது. 2ல் ஒரு காரியம். ஒன்று உனக்கு ஓயாத பிரச்சனை வருது, ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற தப்பு. நீ வெளியரங்கமாக தப்பு இல்லாதபடிக்கு நீ ஒரு நாடகம் நடந்துட்டு, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா உபாசிக்கிறேன், நான் நல்லா அழுகிறேன், நான் நல்லா கண்ணீரில் பாதத்தை கழுவுறேன். யார் பாதத்தை? கர்த்தருடைய பாதத்தை கழுவுறேன், வசனத்தை சொல்கிறேன், ஏராளமான வசனத்தை சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். ஆனால் ஏன் சுகமாகலை? நீ உன்னையும் ஏமாற்றிட்டு இருக்கிற போல, உன்னுடைய வழிகளும் சரியில்லை சாத்தான் சொல்வான். இன்னொன்று என்ன சொல்வான்? நீ சரியாக தான் இருக்கிற, செம்மையாக தான் இருக்கிற, உன் கண்ணீரெல்லாம் இயேசுவின் பாதத்தில் தான் போய் விழுது. ஆனால் யாரால் சுகம் கொடுக்க முடியல? யாரால் முடியல? கர்த்தரால் முடியல, இயேசுவால் முடியல. நீ யார் பாதத்தில் உட்காந்து அழறியோ அவருடைய பாதத்தில் நீ வடிக்கிற கண்ணீர் அவரால் உனக்கு குணப்படுத்த முடியல. இப்போ 2ல் இருக்கிறது 2ஐயும் விடணும்ல. நீ தப்பு செய்தால் தப்பிதத்தை நீ என்ன பண்ணிடணும்? விட்டுடணும். தேவனால் காக்க முடியலன்னா என்ன பண்ணணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனால் நீ தப்பு பண்ணுறன்னா நீ தப்பிதத்தையே விட்டுடணும். தேவனாலே உனக்கு சுகம் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? போராடணும். ஒருத்தர் தானே பேசுகிறீங்க. நீங்கள் சொல்லி ஒரு 2 பேர் சொன்னாங்க, மற்றவங்களாம் எங்கே போயிட்டீங்க? காணுமே, வார்த்தையே சத்தத்தையே காணுமே. இருக்கிறவங்க சொல்லணும்ல. இப்போ சாத்தா என்ன சொல்கிறான்? உன்னுடைய தப்பிதம், உன்னுடைய பாவம், உன்னுடைய குற்றம், உன்னுடைய தப்பிதம் உன்னை விடுதலை ஆக்கலை, சுகம் கொடுக்கலன்னா உடனே நீ செய்கிற தப்பிதத்தை, உன் பாவத்தை விட்டு விலகிடுன்னு சொல்கிறாங்க. நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற, ஆனால் உன் தேவன் உனக்கு சுகம் கொடுக்கல. அப்போ சுகம் கொடுக்காத தேவனை ஏன் வணங்குற? தேவனை விட்டு விலகிடு. விலகிடு. பாவத்தை விட்டு விலகிற மாதிரி
சுகம் கொடுக்காத தேவனை விட்டு என்ன பண்ணிடு. அதைத்தான் தேவனை எதிர்பார்க்குறாரு. அதுதான் தேவனை எதிர்பார்க்குறாரு. தேவனை விட்டு விலகிடு. அட மனுஷனே, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னு யார் சொல்கிறான்? சாத்தான் சொல்கிறான். மனுஷனே, நான் சொல்கிறது புரியலையா? நீ செய்கிற பாவமாக இருந்ததானா விட்டு விலகிடு பாவத்தைன்னு சொல்கிறேன். அது நல்லா தானே இருக்குது நான் சொல்கிறது. பாவத்தை விட்டு விலகுன்றது நல்லா இருக்கா தப்பாக இருக்கா? நல்லா தான் இருக்குது. அப்போ நான் நல்லது தானே சொல்கிறேன். சுகம் கொடுக்காத தேவனையும் உன்னை விடுவிக்காத தேவனையும் இன்னும் ஏன் பிடிச்சிட்டு இருக்கிற? விட்டு விலகு அப்படின்னு சொல்கிறேன். நீ என்ன பண்ணுற? முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? அவரை சுகம் கொடுக்கலனாலும் தாமதமானாலும் கால தாமதமானாலும் விடுவிக்கிறதுக்கு கால தாமதமானாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அவரை விட்டுட மாட்டேன் அப்படின்னு இருக பிடிச்சிட்ருக்கிறியே மதிகேடனே அப்படின்னு சாத்தான் சொல்கிறான். தேவனை உறுதியாக பிடிச்சிருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்கிறான்? மதிகேடனே. நல்ல வார்த்தையில் நல்ல அழகாக அதை மதிகேடனேன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்ம கோபத்தில் திட்டினோன்னா என்னென்னு வார்த்தையை சொல்லுவோம்? முட்டாள், அறிவு கட்டவனே, சுத்த சூன்யம், புத்தி இன்னும் இருக்குதா? எவங்கிட்ட போய் வாங்கிட்டு வருவான்னு தெரியல. இவன் எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வரிசையாக சொல்லிவிடுவோம்ல. காவாத தேவன், விடுவிக்காத தேவன், ரட்சிக்காத தேவன், நன்மை செய்யாத தேவன், பராமரிக்காத தேவன், விடுவிக்கக்கூடாத தேவன், சுகப்படுத்தாத தேவன், அவனை போய் இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். கால தாமதம் ஆனாலும் என்ன விடுவிப்பார். கால தாமதம் ஆனாலும் எனக்கு சுகம் கொடுப்பாரு. கால தாமதம் ஆனாலும் என்னை விடுவிப்பார். கால தாமதம் ஆனாலும் சாத்தான் கையில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். அழிவின் கையில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். மரணத்தின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். சாபத்தின் கையில் என்ன பண்ண மாட்டார்? ஒப்பு கொடுக்க மாட்டார். என்னை அவர் கையில் வச்சு பத்திரமா பார்த்துக்குவார். பத்திரமா பார்த்துக்குவார். சாத்தான் கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் கூட கிட்ட வந்து கேட்பானா? சாமிகிட்ட தூர ஓடி போவான். கிட்ட நெருங்கினா என்ன பண்ணிடுவாரான்? அக்கினினால் எரிஞ்சு போயிடுவானா. அதனால் பத்திரமா நான் காத்துக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நான் செய்கிற காரியங்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் நான் எல்லாமே செய்திருக்கிறேன். உனக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் உனக்கு எல்லாமே செய்திருக்கிறேன். உனக்கு நன்மை செய்யவும் உன்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளவும் தான் உனக்கு எல்லாமே செய்கிறேன். ஆனால் வர்றதுக்கு காலதாமதமாகுது. நான் செய்வேன்னு சொல்கிறத செய்கிறது உன் கையில் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகுது. அப்போ நீ என்ன பண்ணணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு நம்பி பாதுகாத்துட்டுக்கணுமா. நீ பொறுமையாக நான் சொன்ன வார்த்தைக்கு நான் செய்வேன்னு நம்பிட்டு நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன் பாரு. வருவீங்க, இன்றைக்கி வருவீங்களோ நாளைக்கு வருவீங்களோ, இன்றைக்கி வருவீங்களோ நாளைக்கு வருவீங்களோ. நீங்கள் வரும்போது நமக்கு கொஞ்சம் முந்தைய கர்த்தர் சொன்னார்ல, வரும்போது மகன் வரும்போது நல்ல ஆனந்த சயனத்தில் இருந்தோன்னா என்ன பண்ணுவாருமா? ஆனந்த சயனத்தை பார்த்துட்டு போயிடுவார். அப்படி ஆனந்த சயனத்தை ஐயங்கார் பேத்தி பேரன் மாதிரி இருக்காதீங்க. எப்படி இருங்க? விழிப்புடையவர்களாக இருங்க. இருதயத்தில் வச்சு காத்து கொள்ளுங்க. விழிப்புடையவர்களாக இருங்க. தூங்கிடாதீங்க.
அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும்னு நினச்சிக்காதீங்க. கர்த்தர் கட்டாயமாக செய்திருவார். கர்த்தர் கட்டாயமாக செய்திருவார். அப்போது அந்த வசனத்தை என்ன சொல்கிறாரு, பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்ட. அப்படி காத்து கொண்டதுனால பூமியின் மேலே குடியிருக்கிறாங்களே ஜனங்க, அத்தனை பேர்லையும் அழிவு வரும். என்ன வரும்? அழிவை அனுப்புறது யார்? கர்த்தர் தான். நான் தான் அனுப்ப போகிறேன் அழிவை அனுப்ப போகிறேன். எல்லாரும் அழிவாங்க. நீ என் வசனத்தை பிடிச்சிட்டு நீ உறுதியாக என் நாமத்தின் மேலே நான் சொன்ன வார்த்தையில் அவர் வந்துருவாருன்னு நீ நம்பிட்டு இருந்தியானா அழிவுக்கு தப்பி காக்கப்படுவ. எல்லாரும் அழிஞ்சு போவாங்க, நீ அழியாதபடிக்கு நிலைச்சிருப்ப. அழியாமை வேணுமா அழிவு வேணுமா? அழியாமை வேணும். அப்படியானா அவர் சீக்கிரம் வராரு. அவர் சீக்கிரம் வரும்போது அவரை நான் எதிர்கொண்டு போகிறதுக்கு அழைக்கிறதுக்கு, அவர் என்னை அழைக்கவும் நான் அவரை வரவேற்கவும் தக்கதாக நான் ஆயத்தமாக இருக்கணும். என் மண்டை ஆயத்தமாக இருக்கணும். மண்டைன்னா மூளை, சிந்தை ஆயத்தமாக இருக்கணும். என் கண்கள் ஆயத்தமாக இருக்கணும். என் வார்த்தை ஆயத்தமாக இருக்கணும். என் செவிகள் ஆயத்தமாக இருக்கணும். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். சரீரத்தின் அவயவம் முழுவதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம்னா பரிசுத்தமாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? அவர் வந்து போயிட்ட பிறகு நம்ம உட்காந்து அதெல்லாம் முடியாது, நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே, அந்த நாளில் உன்னை காப்பேன் தப்பு வைப்பேன்னு சொன்னீங்களே, அப்படி தானே சொல்கிறாரு. இதில் சொல்கிறாரா இல்லையா? சோதனை காலத்தில் தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன்னு சொன்னீங்களே, சோதனை காலத்தில் தப்பும்படிக்கு காப்பேன்னு சொன்னீங்களே, இப்போ எங்களை விட்டு போயிட்டீங்களே, வாங்க வந்து எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் முடியாது? வாக்குத்தத்தம் உண்மைதான். மனுஷனுக்கு தேவன் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் உண்மைதான், நிறைவேறும். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அதுக்கு முன்னால் ஒரு கண்டிஷன் வச்சிடுறாரு, நிபந்தனை. நிபந்தனை என்னது? இதை செய்தாதான் உனக்கு இது கிடைக்கும், இது செய்தாதான் இது கிடைக்கும். மாதம் பூரா வேலை செய்தாதான் முடிவில் உனக்கு சம்பளம் கிடைக்கும். சம்பளத்துக்கு ஒருத்தர் வேலையை பொறுத்துறாரு, மாதம் தொடக்கத்திலே சம்பளத்தை கொடுத்துருவாங்களா? யார் கொடுப்பா? மாதம் முழுசும் வேலை செய்தாதான் சம்பளம் கிடைக்கும். அதான் நிபந்தனை, அதுதான் கட்டளை. மாதத்தில் முதல் மாதத்தில் வேலைக்கு போய் சேர்ந்த பிறகு ஏதோ ஒரு அவசர தேவை இருக்குது, எனக்கு 5,000 ரூபா வேணும், ஒரு 1000 வேணும் அப்படின்னு அந்த என்னை வேலைக்கு பொறுத்தேன்னு எஜமான இடத்துல போய் கேட்டால், ஒரு மாதம் கூட ஆகலை, உன்னை நம்பி எப்படி கொடுப்பேன்? உன்னை நம்பி நான் என்ன செய்வேன்? இதை வாங்கிட்டு நீ ஓட்ட முடிச்சேன்னா ஓம்புனால யார் ஓடுறது? நீ எங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சாதானே நானும் உன்னை தேடி வருவேன். வேலையை செய்ய ஒரு மாதம் நம்பிக்கை ஏற்படுத்து. அப்போ நான் என்ன செய்கிறேன், உனக்கு கொடுக்குற கூலி 10,000ன்னா 2,000 உன்னிட்ட இருந்து வரவு வச்சுக்கிறேன். நான் 8,000 உனக்கு கொடுக்குறேன். அடுத்த மாதத்தில் உனக்கு தேவை அவசரம்னா அந்த 2,000லேருந்து எடுத்து தரேன். உன் பணத்தை நீ பேங்க்கில் போடுற மாதிரி என்கிட்ட கொடுத்துட்டியானா நானும் உங்ககிட்ட உன்னுடைய பணத்தில் வரவு வச்சுக்கிறேன். ஒரு அவசரம் எனக்கு தேவைன்னு கேட்டியானா அந்த வரவுலேருந்து எடுத்து அதுக்குள்ளே தான் கொடுப்பேன். 2,000 கொடுத்துருக்கேன் பாருங்கள், எனக்கு 3,000 கொடுங்கன்னு கேட்டியானா கொடுக்க மாட்டேன். 2,000ல் 1,000 கேட்டால் கொடுப்பேன், 1,500 கேட்டால் கொடுப்பேன், 1,000மோ 900 கொடுத்த கேட்டாலும் கொடுப்பேன். 2 தாண்டி 1 ரூபா கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்.
கொடுப்போம்மா, நீங்கள் கொடுப்பீங்களா? எந்த எஜமானும் கொடுக்க மாட்டாங்க, எந்த நபரும் கொடுக்க மாட்டாங்க. சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் கீழ்ப்படிஞ்சாலொழிய உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு கொடுக்கப்பட்ட மாதம் முழுசும் 30 நாள் வேலை செய், உனக்கு 10,000 சம்பளம். மாதம் முழுசும் 30 நாள் வேலை செய், உனக்கு 20,000 சம்பளம். 30 நாள் வேலை செய், உனக்கு 1,00,000 சம்பளம். 30 நாள் வேலை செய், நான் என்ன சொன்னேனோ அதை உனக்கு திரும்ப தருவேன். செய்யாமல் நீ என்கிட்ட என்ன செய்ய முடியாது. தேவன் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்துக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனை இருக்குது. அதை செய்தால் தான் நமக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். அதை செய்யலைன்னா இது நிறைவேறாது. காப்பேன்னீங்களே. ஆமாம் சொன்னேன். ஏன் காக்காம விட்டீங்க? நீ ஏன் நான் சொன்னதை செய்யலை? நீ சொன்னதை செய்தால் தானே கொடுப்பேன். சொன்னதை செய்யலைன்னா நான் கொடுக்க மாட்டேன். வாக்கு தத்தம் இருக்குது. ஆண்டவரே எனக்கு நீர் சொன்னீர், காப்பேன் கொடுங்க 24 மணி நேரம் குதிக்கலாம். அதே மாதிரி அவர் சொன்ன நிபந்தனையை நான் செய்துட்டேன் நிலச்சி இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் நமக்கு தேவனிடத்தில். என்ன நிபந்தனை வச்சிருக்கிறாரு? என் பொறுமையை குறித்து நீ காத்து கொள்ள. என்ன பொறுமை? நான் வரும் பரியந்தமோ, நான் சொன்னது நிறைவேறும் பரியந்தமோ உன்னை அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்கிற சத்ருவின் சேனையும் இருக்கிறாங்க. அவங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து இழுப்புண்டு போயிடாத அவங்களோட கூட. நான் உன்னை சிருஷ்டித்தேன். இன்றைக்கி ஜெபத்தில் என்ன சொன்னார்? நான் உன்னை சிருஷ்டித்தேன், நீ எனக்கு வேணும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் நினச்சேன் ஏன் பிறந்தோன்னு? எதுக்கு தான் நான் பிறந்தேன்? நினைக்காதவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நினச்சவங்க வேதனையினால் நினைக்கிறாங்க. நான் ஏன் பிறந்தேன்? என்னை ஏன் இன்னும் உயிரோடு வச்சுருக்கிறீங்க? ஒருத்தருக்கு பொழுது விடிஞ்ச உடனே காலையில் விழுந்து இரவு படுத்து காலையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன உயிரோடு வச்சுருக்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்களா, என்னை ஏன் இன்னும் உயிரோடு வச்சுருக்கிறீங்க, ஏன் எடுத்துக்கல, என்னால் உங்களுக்கு என்ன லாபம், என்னால் கஷ்டம் தானே, எனக்கு கஷ்டம், எனக்கு நஷ்டம், எனக்கு வேதனை, எனக்கு இன்னும் வேதனை கொடுக்கறதுக்கு உயிரோடு வச்சுருக்கிறீங்களா? எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உயிரோடு வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் கஷ்டத்தை கொடுக்குற தேவன், நீங்கள் வேதனையை கொடுக்குற தேவன், நீர் துக்கத்தை கொடுக்குற தேவன், துக்கத்தின் மேலே துக்கத்தை கொடுக்குற தேவன், என்னை எதுக்கு இன்னும் உயிரோட வச்சுருக்கிறீங்க? கேட்குறாங்கடா இல்லையா? இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரா, நீ சொல்லி நான் உணவு இந்த பூமியில் என்ன செய்யலை, பிறப்பிக்கலை. நீ என்னை ஆணாக பிறக்கவை, என்னை பெண்ணாக பிறக்கவைன்னு நீ கேட்கவும் தெரியல. நீ எந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கணுன்னுட்டு நீ கேட்கலை. எல்லாம் ஏன் தீர்மானம். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நீ யார்? தேவனுடையவன். நான் தேவனுடையவன். நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன்னா நான் தேவனுடையவன். நான் ஒரு ஆணாக இருக்கிறேன்னா நான் தேவனுடையவன். தேவன் அவரை நம்பி நான் காப்பேன்னுட்டு அவரை நம்பி தான் என்னை உண்டாக்கியிருக்காரு. எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பி என்னை உண்டாக்கலை. கல்யாணம் பண்ண போகிற புருஷனோ மனைவியோ காப்பாற்றுவாங்கன்னு நம்பி யாரையும் நம்பி சிருஷ்டிக்கலை. பெற்றெடுக்க போகிற பிள்ளைங்க காப்பாற்றிடுவாங்க, அவங்கள நம்பி தான் உன்னை சிருஷ்டித்தேன். இல்லை, என்னை நம்பி நான் உன்னை சிருஷ்டித்தேன்.
நீ எனக்கு வேணும். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆனால் நீ எங்கே இருக்கணும்? எங்குள்ளே இருக்கணும்ல. நீ எங்கேருந்து அறுத்துக்கச்சான் எடுத்து தான் ஓட்டோன்னு ஓடிட்டியானா என்னை விட்டு சாத்தான் கூட அவன் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் அவன் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். அவன் எங்கே போவான்? அக்னி கடலில் தான் போவான். அங்கே தான் நீ போகணும். நீ என்னோட இருந்தியானா இதை கட்டலை. என்னோட இருந்தால் உன்னை நான் காப்பேன். எவ்வளோ அருமையான சட்டம் பாருங்கள். நீ சாத்தானோட இருக்காத, என்னோட இரு. என்னோட இருந்தால் நான் உன்னை காத்துக்குவேன். நீ சாத்தானோட இருந்தால் அழிஞ்சேன். ஆண்டவரே, எனக்கு எப்படி தெரியும் நான் சாத்தானோட இருக்கிறேன்னு? நான் உங்களோட தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கர்த்தர் சொல்கிறாராம். இப்போ இதில் நான் சொல்கிற குணங்களில் எதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கன்னு கர்த்தர் சொல்கிறாராம். பார்க்கலாமா? பார்க்கலாமா வேணாமா? என்ன எஸ்தர்? இங்கே திரும்பி திரும்பி பார்க்குறியே. வாட் இஸ் இட் தட் இஸ் டிஸ்டர்பிங் யூ? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து நிதானமாக படிங்க. 21ஆம் வசனம், 3 வசனம் தான். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. சரி, எப்படி கீழே இருந்து போகலாமா? பொறாமைகள் ஏதாவது இருக்குதா நம்ம உள்ளத்தில்? பொறாமைகள் இருக்குல்ல. நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? மற்றவங்களாம் தப்பு செய்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா தானே இருக்கிறாங்க. தப்பு செய்துட்டு நல்லா இருக்கிறாங்க. நான் நல்லதே செய்துட்ருக்கிறேன். நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? வருது இல்லை, எண்ணம் வருது இல்லை? அது எல்லாருக்கும் வருதில்ல. அதை தான் ஏசாமி சொல்கிறாரு. என்னென்ன? என்னிலே இருக்கிறவன் என் கூட இருக்கிறவனுக்கு என்ன இருக்கக்கூடாதான்? அது யாருக்கு இருக்குதான்? சாத்தானுக்கு. அப்போ நீ சாத்தான்கிட்ட இருந்துக்கிட்டு என்னை காப்பாற்றலை, என்னை காப்பாற்றலை, என்னை காப்பாற்றலைன்னு சொல்லிகிட்டு இருந்தியானா நான் எப்படி காப்பாற்றுவேன்? தப்பு யாருது? அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. நிபந்தனையோட உன்னை காப்பாற்றுவேன் மகளே, உன்னை காப்பாற்றுவேன் மகனே, நிச்சயமாக மக்களே உங்களை காப்பாற்றுவேன். ஆனால் நீங்கள் என்னோட இருந்தால் தானே காப்பாற்ற முடியும். என்னோட இரு, நான் உன்னை காப்பாற்றிடுவேன். அப்போ என்னோட இருக்காதபடிக்கு உங்கள் உள்ளத்தில் வேண்டாததையெல்லாம் கொண்டு வந்து சாத்தான் கொடுத்துட்டு அவன் வந்து அடிமையாக உங்களை வச்சிட்டு இருந்தான்னா நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவேன்? உங்களுக்கு பண்ண முடியாதுல்ல. நான் எப்படி காப்பாற்றுவேன்? அப்படி வந்து எப்படி உன்னை மூடி பாதுகாத்து கொள்வேன்? காக்க முடியாதுல்ல. அப்படியானா உன்னை பூமியில் இருக்கிற மனுஷருக்கு தீங்கு வர நாளில் நான் உன்னை காப்பேன்னு சொல்லிட்டேன். என் வாயின் வார்த்தை உண்மை. நான் காப்பேன். நான் காக்கணுன்னா உன் உள்ளத்தில் இருக்கிற பொறாமையை எடுத்து போடு. பொறாமையை எடுத்து போட்டுட்டியானா சாத்தான் போயிடுவான் இயேசுவின் நாமத்தினால. நீ யார்கிட்ட வந்துடுவ?
நீயும் கர்த்தரும் ஒன்றா இருப்பீங்க. அப்போ பூமியில் இருக்க தீங்கு உன்னையும் என்னையும் என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. என் வார்த்தை உண்மை, நான் சொன்ன வார்த்தை சத்தியம், அது வாக்குத்தத்தம். நான் அதை செய்யணும், காப்பாற்றணுன்னா நீ என் கூட இருக்கணும். நீ என் கூட இருக்கணும்னா சாத்தானுடைய குணம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்புறம் தேவன் எனக்கு செய்யலை, தேவன் எனக்கு செய்யலைன்னு தேவன் மேலே குற்றம் சொல்ல முடியாது. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நான் எப்படி இருக்கிறேன்னு ஆராய்ந்து பார்க்கணும். தேவனே, எனக்குள்ளே பெருமை இருக்கா? இப்போ இது பொறாமைன்னு சொன்னார்ல, அடுத்தது அங்கே பெருமையும் இருக்குது. இல்லை, பெருமை இருக்குது, விரோதம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது. நான் கோச்சிட்டு வந்துட்டேன், அவங்கள திரும்பி அவங்க மூஞ்சியை பார்க்கவே மாட்டேன். அவர் நம்ம மேலே இருந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் ரத்தத்தை சிலுவையில் கொடுத்து நீ உன்னை மன்னிச்சு என் பிள்ளைய ஆக்கிக்கிட்டேன் ஆனால் நம்மளை பிள்ளைய ஆக்கின பிறகு நமக்குள்ள வைராக்கியமோ கோபமோ பகையும் விரோதமோ இருந்துதானா எப்படி ஏசாமி பிள்ளையாகும்? ஆக முடியாதுல்ல. அப்போ யார் உட்காந்துருக்கிறா உள்ள? சாத்தான் உட்காந்துருக்கான். சாத்தான் உள்ளே உட்காந்து ஆட்சி, அவன் இருக்கிறதே தெரியாதபடிக்கு நம்மளை ஆட்சி பண்ணிகிட்ருக்கான். இப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம்? கர்த்தர் சொல்லிட்டாரு காப்பாற்றுவார், கர்த்தர் சொல்லிட்டாரு காப்பாற்றுவார். ஆமாம், இயேசுவின் நாமத்தினால தூக்கமே நாசமாய்ப்போன்னு சொல்லணும். சொல்லினே இருந்தால் தான் என்ன செய்யும்? அது போயிடும். அடி மேலே அடி அடிச்சுட்டே இருந்தால் அது தாங்காதபடிக்கு ஓடி போயிடும். அடி மேலே அடி என்னது? இயேசுவின் நாமத்தினாலே நாசமாக, இயேசுவின் நாமத்தினாலே நாசமாக, இயேசுவின் நாமத்தினாலே நாசமாக, இயேசுவின் நாமத்தினாலே நாசமாக சொல்ல சொல்ல அந்த இடத்துலேருந்து என்ன செய்யும்? போயிடும். ஆகையினாலே இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் கூட போயிட்டு என்ன பண்ணணும்? கொஞ்சம் வாஸ்து பார்க்கணும். ஆண்டவரே, பொறாமை இருக்கா? கொலவெறி இருக்கா? கொலவெறி நமக்கு இருக்காது. பொறாமை இப்போ தான் இருக்குதுன்னு ஒப்புக்கொண்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் இல்லைன்னா பொய் நாவி வந்துடுச்சு. இல்லை, அது யார் பொய் நாவி? சாத்தான் தான். எவ்வளோ நேக்காக வந்து பேசுகிறான் பாருங்கள் வாயில். எவ்வளோ நேக்காக வரேன், நான் உள்ளே வரேன், உன் உள்ளத்துக்குள்ளே வரேன், உன் நாக்கு வழியாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு உள்ளே வந்து பேசுகிறான். நாக்கு பேசுது, மனசும் பேசுது. என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை அடித்து நொறுக்குனாதான். வெறியும் வந்தால் என்ன செய்யும்? கோபம் வந்தால் வெறி வர்றது. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், ஏதாவது ஒன்று எடுக்கணும், அடிக்கணும், கிழிக்கணும், ஒன்று எடுத்து மண்டையில் போடணும், ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அடங்கும். பண்ணுறவங்க உட்காந்துருக்காங்களே, பண்ணுறதில்ல ஆண்டி, பண்ணுறதில்ல ஆண்டின்னு சொல்லிக்கிட்டே சாட்சாத்து முழுசாக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இல்லாமல் முழுசாக உட்காந்துருக்குறாங்களே. என்ன பண்ணுறது? சிலருக்கு கோவம் வந்தால் காலில் இருக்க செப்பலை எடுத்து அடிச்சிடுறாங்களாம். இது ஐயோ, இது நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படியும் நான் அடிச்சிட்டேன், ஜெபம் பண்ணுங்க நான் செய்த தப்புக்குன்னு கேட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க. கோவத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்? செப்பலை எடுத்து அடிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, கர்த்தர் மன்னிக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த முன்கோபம் வராதபடிக்கு என்னை கர்த்தர் காப்பாற்றிட்டோன்னு.
அவங்க உண்மையே சொல்லிட்டாங்க, சப்பலில் எடுத்து அடிச்சிட்டேன்னு. சிலர் கட்டையை எடுத்து சேரை எடுத்து, மட்டையை எடுத்து, கரண்டியை எடுத்து, தோசை கரண்டியை எடுத்து, சப்பாத்தி உருட்டு கட்டையை எடுத்து, ஒன்றுமே கிடைக்கலன்னா நகத்தை வச்சு, ஒன்றும் கிடைக்கலன்னா பல்ல வச்சு. சிலர் யோசிக்கிறாங்க, இது நல்ல ஐடியா நமக்கு கிடச்சிருக்குது, ஒன்றுமே ஆயுதம் இல்லைன்னா ஒன்று பல்லையாவது வச்சு உபயோகப்படுத்தலாம், நகத்தையாவது வச்சு உபயோகப்படுத்தலாம், நல்லா ஐடியா கொடுத்துட்டாங்க ஆண்டி அப்படின்னு நினச்சிட்டு போய் பல்லையும் நகத்தையும் என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. சரியா? ஆமாம், இதெல்லாம் ஆயுதங்கள். இதெல்லாம் என்னது? யார் பயன்படுத்துகிறா? நம்மளை சாத்தான் பயன்படுத்துகிறான். இதை செய்துட்டு நான் செய்தது வந்து ரொம்ப வீரம் பேசுவோம். அவங்க பேசுனாங்க, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? கிழின்னு என்ன பண்ணேன்? கிழிச்சு தள்ளிட்டேன். என்னது நாக்கா? முறைச்சி பார்த்தாலே அதுலேருந்து அக்கினி புறப்பட்டு வரும் போல் இருக்குது. அந்த அக்கினி வந்து என்ன செய்யுது? அடுத்தவங்கள அந்த அக்கினி என்ன பண்ணிடும்? எரிச்சு போட்டுரும். அப்படி தானே? எவ்வளவும் வச்சுக்கிட்டு இன்னும் வீராப்பு பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. கால் மேலே காலை போட்டுக்கிட்டு, இல்லாட்டா ஃபோனை எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க, வரும். ஆனால் வேண்டாம், உங்களுக்கு கால் முறிவு ஏற்பட்டு போயிடும். இந்த வயசில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுங்க, ஆண்டி தான் ட்ரை பண்ண சொன்னாங்கன்னு ட்ரை பண்ணி எலும்பு முறிவு வந்துருச்சானா பழியெல்லாம் ஏன் மேலே போட்டுருவீங்க. இது நீங்கள் வயசு காலத்தில் கேட்டிருந்தீங்கன்னா இல்லை, முறிக்கிறவங்களே சொல்கிறாரு. நீங்கள் வந்து முறிச்சிங்க, பியூலா அம்மா முறிச்சாங்க. நல்ல தேவன் கால் முறியாதபடி காப்பாற்றின்னு இருக்கிறாரு. அதனால் காத்துக்கொள்ளுங்க. காலை போட்டுட்டு சவால், அவங்க வந்து ஃபோனில் சவால் கொடுக்குறாங்களாம். என்னென்ன இந்த ஆள் இப்படி பேசுனா கிழின்னு கிழிச்சு தள்ளிட்டேன், நீ இல்லாத போயிட்டியே அதை பார்க்குறதுக்கு, அதான் வேசனமாக இருக்குது. நீ இருந்திருந்து நீ கேட்டிருந்தியானா நீயே அசந்து விழுந்துட்டுருப்ப கீழே. அதை யார் தூக்கி எடுக்கிறது? அசந்து விழுந்துட்டுருப்ப. மார்த்தட்டி பேசிகிட்ருப்பாங்க. நான் இப்படி செய்துட்டேன், நான் வெட்டிட்டேன், நான் முறிச்சிட்டேன், நான் கொன்னுட்டேன், நான் இந்த காரியம் செய்துட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன். இது செய்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே ஏசாமி வந்துட்டாருன்னு வச்சுங்க. நீ மார்த்தட்டி பேசினே இரு, நான் போயிட்டே இருக்கிறேன்னு போயிடுவார். கை விட்டுட்டு போயிட்டாருன்னா நம்ம கதி என்ன கதி? அதே கதி தான், அதோ கதி தான். சாத்தான் எங்கே இருப்பானோ அவனோட சேர்த்து கொண்டு போய் அக்னி கடலில் தள்ளிட்டு வந்துடுவார். வேணுமா அது? அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொன்ன வார்த்தை கட்டாயமாக நிறைவேறும். தீங்கு நாளில் உன்னை காப்பாற்றுவேன். எப்படி காப்பாற்றுவீங்கன்னுட்டு நீ அசந்து போகலாம். நான் காப்பாற்றுவேன், என் வழியே வித்தியாசம். ஆனால் என் கூடவே இரு. நான் சொன்னதெல்லாம் நீ செய்துட்டுரு. நீ செய்துட்டு இருந்தியானா காக்கப்படுவேன். ஒன்று செய்யாமல் தவறி போனாலும் கூட அந்த ஒன்று நிமித்தமாக நீ என்ன செய்யப்பட முடியாது? காக்கப்பட முடியாது, இழந்து போயிடுவேன். ஆகையினால் ஒரு கரும்புள்ளி கூட இராதபடிக்கு முற்றிலுமாய் காக்கப்பட வேண்டுவது அவசியம். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறதெல்லாம் களியாட்டுகள். அங்கே போனோம், இங்கே போனோம், ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, இங்கே போனோம், அங்கே போனோம். சிலர் பார்த்திங்கன்னா பாட்டிலோடு தான் வருவாங்க. களியாட்டு, கல்யாணம், பாட்டில் விழா, சீட்டாட்டம்,
வெளியில் போய் விளையாடுற காரியங்கள், களியாட்டுகள், அந்த கஞ்சா மருந்துகள், இதனாலே தங்களுடைய மனதை கெடுத்து புத்தி சுவாதீனம் இழந்து போய் தங்களை கெடுத்துட்ருக்குறாங்க. ஏசாமி வந்தால் எப்படி காப்பாற்றுவார்? காப்பாற்ற முடியாது, போயிட்டுருப்பார். இதெல்லாம் செய்கிறவங்க எங்கே போய் சேர்ந்துருவாங்களாம்? நரகத்துக்கு. சண்டைகள், சண்டையில் என்ன சண்டை! வீட்டில் உட்காந்து அப்படி பேசினாலே 5 வீட்டுக்கு கேட்கும் சத்தம். கேட்குமா? கேட்காதா? ஏசாமி பிள்ளைங்க என்ன சத்தமாக அழகாக பேசுகிறாங்க. அடக்கு. வாய் திறந்தால் சத்தம் அதிகமாக வருதுன்னா என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால அடக்கணும். அடக்குனா அடங்கி போகும் அந்த சுபாவங்கள். இயேசுவின் சுபாவம் மனத்தாழ்மை, சாந்தம். எங்கேயாவது மிரட்டி இருக்கிறாரா அவர்? ஒரு விபச்சாரியாவது ஏய் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஒரு விபச்சாரக்காரனை பார்த்து டேய் வேஷம் போடுறியா? சகையை பார்த்து சொன்னாரா டேய் பணாசக்காரனை? அவரை பார்த்த உடனே பணாசை போயிடுச்சு அவன்கிட்ட இருந்து. பணம் ஆசை, பணம் ஆசை, பணம் ஆசை. 24 மணி நேரம் பணம் ஆசை தான். எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி அதிகமாக வட்டி போடலாம், எப்படி அதிகமாக டேக்ஸ் போடலான்னு. ஏசாமியை நேராக பார்த்த உடனே எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவரே, நான் அநியாயமாக வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். நான் அநியாயமாக வாங்கினதெல்லாம் நான் திருப்பி கொடுக்குறேன். அவர் பார்வையிலேயே பாவம் ஓடி போயிடும். நீ தேவனுடைய பார்வையில் இருக்கிறியா? உன்னை அடங்காதபடிக்கு செய்கிறதும், அடங்காதபடி பேச வைக்கிறதும், அடங்காதபடிக்கு உன் இருதயத்தை ஆட்சி செய்கிறதும், அடங்காதபடிக்கு தேவனுடைய கிரியைகளை செய்யக்கூடாதபடிக்கு செய்கிறதும், நீ தேவனுடைய பார்வைக்குள்ளே அவருடைய சமூகத்துக்குள்ளே நீ இருந்தியானா அது தன்னை போல போயிடும் உன்னை விட்டு. அப்போ தான் நீ அவருடைய வருகையில் அவரோட இருப்ப, நீ காக்கப்படுவேன். இல்லைன்னா காக்கப்பட மாட்டேன். இப்போ இவைகளை எல்லாம் சொல்கிறாரே கர்த்தர். இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எதை சுதந்தரிப்பதில்லை? தேவனுடைய, ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நான் சண்டையும் போடுவேன், நான் மண்டையும் உடைப்பேன், நான் பொறாமையாகவும் இருப்பேன், நான் என்னையே மேன்மைப்படுத்திக்குவேன், எல்லாம் செய்வேன், பிசாசோடவும் ஐக்கியமாக இருப்பேன், வேத வசனமும் வாசிப்பேன், விசுவாச வார்த்தையை சொல்லுவேன், தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லிகிட்டே இருப்பேன். செய்வார். உன்னை காப்பேன்னு சொல்லியிருக்காரு. காப்பார். இன்னும் 100 முறை சொல்வேன், 1000 முறை கூட சொல்லிகிட்ருப்பேன். ஒன்றும் நடக்காது. அவர் கண் பார்வைக்குள்ளே இரு, அவர் பிரசன்னத்துக்குள்ளே இரு. சத்ருவாகிய பிசாசானவனுடைய வல்லமைக்கு வெளியில் இரு. சத்ருவின் வல்லமைக்கு வெளியே இருந்தியானா நீ தேவனோட கூட இருப்பேன். நீ தேவனோட இருந்தால் தான் தேவனோட சேர்ந்து டக்குன்னு என்ன செய்ய முடியும்? போக முடியும், உன்னை காப்பாற்ற முடியும். நீ தேவனோட இல்லைன்னா நீ காப்பாற்றப்படுவதை இழந்து போயிடுவேன். நீயே இழந்து போயிடுவேன். ஒரு நல்ல நபரை நம்ம பார்க்குறோம் ஆதியாகமத்தில். நிறைய முறை நீங்கள் செய்தியில் கூட கேட்டிருப்பீங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமே பாரு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமாம். அதுக்கு மேலே இருக்கிற 2 வசனத்தை வாசிக்கலாமா? சரி. அப்பொழுது கர்த்தர், இருமா
6ஆம் வசனத்தில் இருந்து வாசி. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சரி, தேவன் தானே இப்போ எல்லாரையும் நீ என்னுடையவன் நான் உண்டாக்குனேன்னு சொன்னாரா இல்லையா? நம்மகிட்ட நீ என்னுடையவள்னு சொன்னாரா கர்த்தர்? சொல்ல அது அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா? எப்படி நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நீ என்னுடையவன். இப்போ என்ன சொல்கிறாரு? व्यसனப்பட்டுட்டு உட்காந்துடுறேன். நான் ஏன் தான் உண்டாக்கணும் தெரில. व्यसனை தானே படுறேன்னு சொன்னார். நான் உண்டாக்குனதுக்காக நானும் व्यसனப்பட்டுட்டு உட்காந்துருக்குறேன். ஏன் व्यसனப்பட்டுருக்கிறாரு? 11ஆம் வசனம் வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். அவ்வளோதான், ரீசனே சொல்லிட்டாரு. பூமி சீர்கெட்டு போயிடுச்சு. யாரால்? மனுஷனால். அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்களும் சீர்கெட்டு போயிட்டாங்க. தங்களை கெடுத்துக்கிட்டு பூமியும் கெடுத்து போட்டாங்க. ஒருத்தனை உயிரோடு வச்சாலும் கூட பூமிக்கு கெட்டு அழிஞ்சு போயிடும். அத்தனை பேரையும் பூமியையும், பூமியில் அவர் உண்டாக்குன ஆடு மாடு மிருகம் பூச்சி பொட்டு எல்லாமே அழிச்சு போட போகிறேன்னு தீர்மானம் பண்ணிட்டார். எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். சீர்கெட்டு போனாங்க. என்னை நினைக்கிறவன் ஒருத்தனும் இல்லை. வழியை கெடுத்துக்கிட்டான். எல்லாம் விபச்சாரக்காரன், எல்லாம் வேசி மார்க்கத்தான். பார்க்குற பொண்ணோட போவான், பார்க்குற பையனோட போவான். குடும்பத்தில் யார் இருக்காங்களோ உறவு முறையே கிடையாது, எல்லாரோடும் போயிட்டுருப்பாங்க. விபச்சாரக்காரரும் வேசி மார்க்கத்தாரமாக இருக்கிறாங்க, கொடுமைக்காரராக இருக்காங்க, கொலைக்காரராக இருக்கிறாங்க, வெறியராக இருக்கிறாங்க, குடியராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க எனக்கு எப்படி பிள்ளைங்களாக இருக்க முடியும்? நான் பரிசுத்தராச்சே, எனக்கு பிள்ளைகளாக இருக்க முடியுமா? அவங்க பரிசுத்தர்கள் தான் எனக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும். ஐ டோன்ட் வாண்ட் தெம். எனக்கு ஒருத்தம் கூட வேண்டாம், அழிச்சு போட போகிறேன். பூமியும் அதில் இருக்கிற மனுஷரையும் ஒன்றா சேர்த்து அழிச்சிட போகிறேன். சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டாரான். மனசில் சொல்லிவிட்டு இவங்க பண்ணுற இந்த பாவத்தை பார்த்து சகிக்க முடியாமல் போயிட்டு சொல்லிட்டாரான். அங்கே தான் இங்கே 8ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? அந்த கிருபை கிடைத்ததுக்கு என்ன காரணம்? அது ஒன்று பார்க்கலாம். 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவ்வளோதான். இவ்வளோ பேர் இந்த உலகம் முழுசுலையுமே அத்தனை பேரும் சீர்கெட்டு போயிருக்கிறாங்க. அத்தனை பேரும் பாவம் பண்ணுறாங்க. அத்தனை பேரும் விபச்சாரக்காரராக இருக்காங்க. அத்தனை பேரும் வேசி மார்க்கத்தில் நடக்கிறாங்க. அத்தனை பேரும் காம விகாரமாக இருக்கிறாங்க. அத்தனை பேரும் நம்பினவங்கள ஏமாத்தினவங்களாக இருக்கிறாங்க. நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், உன்னை தொடவே மாட்டேன், ஒருத்தரும் தொடாதபடி காத்துக்கொள்வேன்னு கூட்டிகிட்டு அவங்களே கெடுத்து அழித்து நாசம் பண்ணி சீர்கேடாக்கி அழித்து போட்டாங்க. நம்பிக்கை துரோகிகள், கொலைபாதகங்கள். அந்த நம்பிக்கை துரோகிகளுக்கு பேர் என்ன? கொலைபாதகங்கள், கொலைபாதகர்கள், காமவெறியர்கள். இப்படி நம்பினவங்களையும் துரோகம் பண்ணிட்டாங்க. நம்பாதவர்களுக்கும் வலை வீசி துரோகம் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட பொல்லாத கும்பல் வாழ்ந்துட்டுருக்கிற இடத்துல ஒருத்தன் மட்டும் இருந்தானா, ஒரே ஒருத்தன் இருந்தானா. அவன் பேர்
நோவா. அவ்வளவு அக்கிரமக்காரருக்குள்ள ஒருத்தன் எப்படி வாழ்ந்தானா? நீதிமானாய் வாழ்ந்தான். நீதிமான் என்றால்னா இந்த ஒரு காரியத்தையும் செய்யலாமன். ஏன் செய்யலை? கூப்பிட்ருப்பாங்க அவனை. வாடாடே, இங்கே இந்த கேங் ரேப் இருக்குதுல்ல, கேங் ரேப் இருக்குதா இல்லையா? 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை என்ன பண்ணுறாங்க? நாசம் பண்ணி போட்டுறாங்க, எரித்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீ 10வது ஆள் வாடா ஆனால் கூப்பிடுவாங்க. அது தேவனுக்கு பிடிக்காது. தேவன் பாவரில் பாவம். நான் வரமாட்டேன். குடிக்கலாம் வாடா, தேவனுக்கு பிடிக்காது. நான் வரமாட்டேன். கொலை பண்ணலாம் வாடா, அவன் பணமெல்லாம் நமக்கு வந்துடும். அது யாருக்கு பிடிக்காது? தேவனுக்கு பிடிக்காது. நான் வரமாட்டேன். வெறியாட்டம் ஆடலான்டா, நீ காசு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் காசு போட்டு கொடுக்குறோம், வேணாம், அது தேவனுக்கு பிடிக்காது. எது அவங்க பாவமான கிரியைகளை செய்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் அழைப்பு இருக்குது. சிலவனுக்கு அழைப்பு இல்லாதையே ஓடி போய் விழுந்துருவான். கூப்பிடாமலே டே என்னை விட்டு போகிறீங்களேடான்னுவான். எங்கேயோ பெரிய நன்மையான காரியத்துக்கு போகிற மாதிரி, குடிக்கிறதுக்கு, வெறிக்கிறதுக்கு, கேங் ரேப்புக்கு, கொலைக்கு, பணத்தை திருடுறதுக்கு என்னை விட்டு போயிட்டீங்களேடா நீங்கன்னு கேட்பான். இந்த நோவாவை கூப்பிட்டா ஒருவர் கூட நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? தேவனை கூட. சரியான பைத்தியக்காரன்டா. அவன் மண்டையில் என்ன இல்லை? மூளை இல்லை, பைத்தியம்தான் பிடிச்சிருக்குது. சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியுதா பாரு, பணத்தை அனுபவிக்க தெரியுதா பாரு, சரீரத்தில் வர்ற இச்சையினால் வர்ற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுதா பாரு, காம விகாரத்தினால் வர்ற இச்சையை அனுபவிக்க முடியுதா பாரு. வடிகட்டின முட்டாள்டா. நான் முட்டாளாக இருந்தால் கூட என்ன பரவாயில்ல, அந்த பேரை நான் வாங்கிக்கிறேன். ஆனால் தேவனுக்கு பிடிக்காது. அது தேவனுக்கு பிடிக்காததை செய்யாதிருப்பவனுக்கு பேர் நீதிமான். இன்றைக்கி நம்ம பார்த்து கேட்குறாரு, நீ அப்படி இருக்கிறியா? தேவனுக்கு பிடிக்காததை நீ செய்யாமல் இருக்கிறியா? மகனே மகளே, கொஞ்சம் யோசித்து பாரு. புதிய வருஷத்தில் உன்னை கிருபையாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். பழைய வருஷத்தில் நீ எப்படி நடந்தான்னு எனக்கு தெரியும் தானே. யாரும் எனக்கு இவன் இப்படி இவா எப்படின்னு என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. என் கண்கள் பார்த்து, என் கரங்கள் உன்னை பற்றி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குது. நீ எப்படி நடந்த? நீதிமானாக இருந்தியா? ஆனாலும் உன்னை மன்னித்து உயிரோடு வச்சு கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு? நீ தொடர்ந்து தப்பு செய்ய நான் மன்னிச்சுட்டே இருப்பேன்னுட்டு உன்னை நான் மன்னிச்சு இங்கே கொண்டு வரல. இனிமேல் செய்யாத, அப்பொழுது பிழைப்பேன். இனிமேல் செய்யாத. போன வருஷத்தில் செய்த பாவம், முந்தின வருஷத்தில் செய்த பாவம், அதுக்கு முந்தின வருஷத்தில் செய்த பாவம், என் வாக்குத்தத்தம் இருக்கும் தான். இதில் ஒன்று கூட இல்லாமல் அழிஞ்சாதான் என் வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறும். அந்த நாளில் காப்பேன் உன்னை. இதில் ஒன்று கூட இருக்கக்கூடாது. 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, நீ பிறந்ததுலேருந்து என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் அழிஞ்சாதான் என் வாக்குத்தத்தம் உன்னிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் சொன்னது கட்டாயமாக நிறைவேறும். எப்போது? தேவன் செய்யாதே என்பதை செய்யாமல் இருக்கும்போது. அது என்னை இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமானாக மாற்றுகிறது. நான் நீதிமானாய் மாறும்போது அவர் வாக்குத்தத்தம் எனக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் பலிக்கும். யோசித்து பாருங்கள். நம்ம செய்த இந்த பாவங்கள், தேவன் செய்யாதேன்னு சொன்னதை செய்யாத இருந்திருக்கிறோமா? மறைமுகத்தில் எவ்வளோ செய்திருக்கிறோம்? செய்யாதேன்னு சொன்னவங்க மேலே எவ்வளோ கோவம் வந்திருக்குது? செய்யாதேன்னு சொல்கிறவங்க உயிரோடு இருந்தால் தானே எப்போ பாரு செய்யாதேன்னுவாங்க. நியூஸில் கேட்குறோம்ல, எத்தனை பேர் தாயும் தகப்பனையும் கொன்று போடுறாங்க, எத்தனை பேர் பிள்ளைகளை கொன்று போடுறாங்க, எத்தனை பேர் மனைவிமாரை கொல்றாங்க, எத்தனை மனைவிமார் புருஷனை கொல்றாங்க. எதுக்கு? நீ செய்கிற தப்பு செய்யாதேன்னு சொல்கிறதுனாலேயே கொல்றாங்க. யார் வசிக்கிறா அவங்களுக்குள்ள? சாத்தா இருக்கான். நீ செய்கிறியா? நீ செய்தால் நீ காக்கப்பட மாட்ட. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே தீமையான காலத்தில் உன்னை காப்பேன், நீ பயப்படாதேன்னு சொன்னீங்களே.
உன்னை தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், அக்னி கடலுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. ஆமாம் சொன்னேன். ரைட்டு. எப்போ செய்வேன்? நீ என்னோட இருந்தாதான். நீ என்னோட இருந்தால் நீ என்ன செய்திருக்க மாட்டேன்? நான் வேணான்னு சொல்கிறதில்ல, ஒன்று கூட செய்திருக்க மாட்டேன். தெரியாமல் ஏதாவது செய்துட்டியா? மன்னிச்சிடுங்க, 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 மன்னிச்சிடுங்க. என்னை உங்களை மாதிரி மாற்றிடுங்க. என் வார்த்தை உங்களை போல் இருக்கட்டும், தாழ்மையாக இருக்கட்டும். என் வார்த்தை சாந்தமுள்ள வார்த்தையாக இருக்கட்டும். என்னை நீங்கள் பார்க்கும்போது இயேசுவாகிய என்னை பாருங்கள். நீங்கள் பேசும்போது இயேசு பேசுகிறாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? கேட்டு உங்கள் வார்த்தையை இயேசுவை போல் பேசுகிறாங்களே, சொல்லுவாங்களா? சொல்லலை. பேச கற்றுக்கணும். இயேசுவை போல் பேச கற்றுக்கணும். இயேசுவை போல் பேசுகிறாங்க, இயேசுவை போல் சாந்தமாக. என்ன கோபமாக இருக்குது சூழ்நிலைகள், என்ன சாந்தமாக பதில் சொல்கிறாங்க. கோபமும் எரிச்சலும் வரல. இயேசு சாந்தமாக இருந்தார். சாந்தமாய் யார் இடத்துல? பிசாசு பிடிச்சவன் இடத்துலையும் பாவம் செய்தவன் இடத்துலையும் பேசினார். உன் வாயில் சாந்தமான வார்த்தை வருதா? நீ கோபமாக பேசுகிறேன்னா நீ பரிசுத்தவானா? நீ பரிசுத்தவாட்டியா? நீ நீதிபதியா? நீ நியாயாதிபதியா? நீ பர்ஃபெக்டா? நீ ஒழுங்கா? நீ அடுத்தவங்களை வந்து குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை, அனுதினமும் உன்னை சுத்தமாக்குகிறவர், அனுதினமும் உன்னை குற்றம் இல்லாமல் ஆக்குகிறவர், அனுதினமும் உன் பாவத்தை மன்னிக்கிறவர் யார்? கர்த்தர். அவரோட நீ இருந்தால் அவர் உன்னை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவரோட நீ இரு, அவர் உன்னை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு? சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறார். நீயும் அவரும் எப்படி இருப்பீங்க? பின்னி பிணைஞ்சு இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் கையை காட்டுங்க. எப்படி பின்னி பிணைஞ்சு இருப்பீங்க? கொஞ்சம் கை காட்டு. கீழே போட்டுறாத. அப்படி தான் பின்னி பிணைஞ்சிருப்பீங்க. இதை வந்து சாத்தான் எவ்வளோ தான் பிரிக்கணும்னு நினச்சாலும் கர்த்தருடைய கை விட்டுடாது. நம்மளை உறுதியாக பிடிச்சிக்கோ. ஆகையினால கர்த்தர் சொல்கிறாராம், நோவாவோ 100 வருஷத்துக்கு ஆனாலும் அதுக்கு மேலே ஆனாலும் அவனை சுற்றிலும் இருந்தவங்க அநியாயமும் பாவம் செய்தவங்க. ஒரே ஒரு முறை பாவம் செய்யலாம் வாடான்னு கேட்டாலும் கூட என் தேவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னான். அந்த வாழ்வுக்குள்ளே நீ வந்துட்டியானா, நோவாவை போல ஒரு வாழ்வுக்குள்ளே வந்துட்டியானா, பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு அது வேணான்னு வெறுத்து வந்துட்டியானா, கர்த்தராகிய தேவன் உன்னை காப்பார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உனக்கு நிறைவேறும். அவர் எதெல்லாம் உனக்கு கொடுக்கணுமோ அது எல்லாவற்றையும் கொடுப்பார். அநீதி செய்து கொண்டு இருக்கிறவன் கையில் கொடுத்தா அது இன்னமும் விஷமாக மாறிடும். கொள்ளைக்காரன் இடத்துல கொண்டு போய் ஒரு சாக்கு பை நிறையா ஒரு பணத்தை கொண்டு போய் கொடுத்தா அதை கொண்டு போய் யாருக்கு கொடுப்பான்? கொலை செய்கிறவனுக்கு தான் கொடுப்பான். இவளுக்கு பணம் கொடுக்குறேன், நீ இவங்களை போய் கொலை பண்ணிட்டு வான்னு சொல்லுவானா மாட்டானா? விதைக்கிறவன் கையில் அந்த பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை கொண்டு விதையை வாங்கி விதைப்பான். அதுலேருந்து என்ன வரும்? என்ன வரும்? பணத்தை விதைச்சான்னா என்ன வரும்? வயலில் விதைச்சான்னா என்ன வரும்? அது வரும், தானியம் வரும். சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கிடைக்கும். அவன் சாப்பிடுவான், அடுத்தவங்களுக்கு கொடுப்பான். அவன் விற்பான், அவனுக்கு பணம் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? நீ துன்மார்க்கமானாக இருக்கும்போது, நீ இன்னமும் மனம் திரும்பாமல் இருக்கும்போது, நீ இன்னமும் குடியின் மேலே ஆசை வச்சுருக்கும்போது, நீ இன்னமும் கொள்ளைக்காரனாக இருக்கும்போது, நீ இன்னமும் விபச்சாரக்காரனாக இருக்கும்போது, நீ இன்னமும் பொருளாசைக்காரனாக இருக்கும்போது, நீ இன்னமும் பேதமை உள்ளவனாக இருக்கும்போது, உன் கையில் நான் எதை கொடுத்தாலும் அது என்ன செய்யும்? உன்னையும் அழிச்சிடும், அடுத்தவங்களையும் அழிச்சிடும். ஆகையினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நோவாவை போல நீதிமானாயிரு. யாரை போல? என்ன கொடுத்தாலும் எனக்கு வேணாம், அது கர்த்தர் கொடுத்தா என்ன செய்கிறேன்? வாங்கிக்கிறேன். அவரோடு தான் இருப்பேன் நான். நோவா நீதிமான். சொல்லலாமா, ஆண்டவரே எங்களை நோவாவை போல ஒரு நீதிமானாக்கும். உம்முடைய மனம் எங்களை பார்த்து சந்தோஷப்படத்தக்கதாக
எங்களை தீமையிலிருந்து காக்கத்தக்கதாக, எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நீதிமானாக மாற்றும். எங்களை அழிக்கிற காரியங்கள் எங்களை அழிக்காதபடிக்கு உம்முடைய வார்த்தை எங்களை காக்கவும், எங்களை அழிப்பதை அத்தனை தீமையான குணங்களையும் பாவ செயல்களையும் எங்களிலிருந்து அழிச்சு போட்டு எங்களை காப்பீராக. எங்களை நீதிமானாக்கும். நாங்கள் உம்மோடு இருக்க, நீர் எங்களோடு இருக்க, ஒன்றாய் வாசமாக இருக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்னொரு குணத்தை சொன்னார் கர்த்தர், அது நீதிமானாக இருந்தான். அடுத்தது என்னவா இருந்தானா? உத்தமனாக இருந்தான். என்னவா இருந்தானா? உத்தமன்னா என்ன? ஆமேன். உத்தமன்னா என்னது? குற்றமே சாட்டப்பட முடியாதவன். ஏசாமிகிட்ட போய், ஆண்டவரே ஆண்டவரே, நீங்கள் அவனை ஆசீர்வதிக்க போகிறீங்களா? அவன் குடிக்கிற கேங்கில் அங்கே உட்காந்துருந்தான். அவன் குடித்தான், நான் பார்த்தேன்னுவாங்க. இல்லை, என் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. என் கண்கள் என்ன செய்து பார்த்து கொண்டு இருக்குது. அவன் அந்த இடத்துல, அந்த பூமியில் அந்த இடத்துல வாசமாக இருந்தாலும் அதில் ஈடுபடாதபடிக்க இருந்தான். ஒருத்தனும் வந்து சாத்தான் கூட போய் தேவனிடத்தில், சாத்தானுக்கு வேலையே நம்ம குற்றம் செய்தோன்னு சொல்கிறது தான். ஆகையினால அவன் போய் நோவாவை குறித்து, இவன் தப்பு செய்தான் ஆண்டவரே, இவன் தப்பாக இந்த ஸ்திரீகிட்ட போனான், தப்பாக இந்த புருஷன்கிட்ட போனான், தப்பான வழியில் பணத்தை வாங்கினான், சம்பாதிச்சான் என்று குற்றம் சாட்டாதபடிக்கு குற்றமில்லாதவனாய் வாழ்ந்தான். உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் அப்படி சொல்வாரா? கஷ்டம் இல்லை? கஷ்டந்தானே? கோவத்தில் வந்துச்சு. என்ன வந்தது தெரியுமா? வார்த்தை ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோங்க. அப்படி ஆன் பண்ணால் போதும், அது பேசும். இல்லைன்னு சொல்லவே முடியாது. படம் எடுத்து வச்சிட்ருக்கோங்க. சீக்ரெட்டில், அந்தரங்கத்தில், வெளியரங்கத்தில், மறைவிடத்தில். சத்தியம் சொல்லுதுமா? பாஸ்டர் விட்டுருங்க. பாஸ்டர் மனுஷன் தானே, நான் யார்? மனுஷி தானே. சத்தியம் சொல்லுது. சத்தியம் யார்? கர்த்தர். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் படித்தாலும் உங்கள் மகனுக்கு சொன்னால் இதில் இருந்தால் இதை தான் சொல்லணும். நாங்கள் சொல்கிறதுனால இந்த வார்த்தை எங்களுடையதாகிடாது, கர்த்தருடையதை எடுத்து சொல்லுன்னு எங்களை பணி ஆட்களாக வச்சுருக்கிறாரு, ஊழியக்காரராக வச்சுருக்காரு. இந்த வார்த்தையை சொல்லும்போது எங்ககிட்டையும் பேசுகிறார், நீயும் செய்யாத, அவங்களும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும், பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் ஏற்புடையது. நீயும் சொல்லாத, நீயும் செய்யாத, அடுத்தவர்களும் செய்யக்கூடாது, அடுத்தவர்களும் சொல்லக்கூடாது. அப்படி வாழ்ந்தாதான் பிளேம்லெஸ், உத்தமனாய் நடந்து கொள்ளுங்க. யார் வந்து என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் போ, என் பிள்ளை பற்றி எனக்கு தெரியும் போ. அப்பா அம்மாக்கிட்ட யாராவது வந்து நம்மளை பற்றி சொன்னாங்கன்னா அப்பா என்ன சொல்வார்? என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும். அப்புறம் தனியாக விசாரிப்பார் மேதான அண்ணன். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் தனியாக விசாரிக்க மாட்டார். அவர் தான் பார்த்துனே இருக்கார். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவருக்கும் என்ன இருக்கணும்? நெருங்கின உறவு முறை இருக்கணும். வாயில் இயேசு கிறிஸ்து இருக்கணும், பார்வையில் இயேசு கிறிஸ்து இருக்கணும், செவியில் இயேசு கிறிஸ்து இருக்கணும். வேறு எங்கே இருக்கணும் சொல்லுங்கள்? வேறு எங்கே இருக்கணும்? இயேசு கிறிஸ்து
வேறு எங்கே இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருதயத்தில் இருக்கணும். அப்புறம் சிந்தையில் இருக்கணும். அப்புறம் எங்கே இருக்கணும்? வார்த்தையில் இருக்கணும். அப்புறம் நடக்கையில் இருக்க வேண்டாமா? நடக்கிற வழியில் இருக்க வேண்டாமா? பழகிற மனுஷர் மத்தியில் இருக்க வேண்டாமா? அப்போ நம்மோட கூட சதா காலமும் இருக்கணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து இருக்கணும். அப்போ தான் நீ ப்ளேம்லெஸ்ன்னு அவர் பார்த்து சொல்லணும். என் பிள்ளையை பற்றி நீ சொல்ல வராத, அது ப்ளேம்லெஸ், குற்றம் இல்லாதவள்னு சொல்லுமா. அப்படி குற்றம் இல்லாதவர் தான். அடுத்தது இன்னொரு வார்த்தையை அவரை பற்றி சொல்கிறார். நோவா, வாசி அதனுடைய 3வது பகுதியை. நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமாம், நோவா யாரோட சஞ்சரித்துட்டு இருந்தானா? இப்போ நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம்? நீங்கள் எங்கேம்மா இருக்கிறீங்க, யாரோடம்மா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை கேட்டால் சொல்லுங்கள், என் மகன் என் கூட தாங்க இருக்குது. அவங்கள கேட்டால் எங்கள் அம்மாவும் நானும் இருக்கிறோம். சமயத்தில் சொல்லுவீங்க, எங்கள் மகன் பார்த்துட்டு எங்களை போவான். எங்களை கேட்டால் கணவனும் மனைவியும் இருக்கிறோம். நாங்கள் இங்கே இருக்கிறவங்கள கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க, கணவனும் மனைவியுமா இருக்கிறோம். சமயங்களில் பிள்ளைங்க வந்துட்டு போவாங்க. இந்த இன்னொருத்தரை கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நானும் என் கணவனும் வசிக்கிறோன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தரை கேட்டால் நானும் எங்கள் பெற்றோரும் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. யாராவது நானும் தேவனும் சஞ்சரித்துட்ருக்குறோன்னு சொல்லுவோமா? இன்றைக்கி வரைக்கும் நானும் தேவனும், நாங்களும் தேவனமாய் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு சொல்லுவோமா? அதுதான் தேவன். அப்போ தேவன் நம்ம கூட இருந்தால் நம்ம கட்டாயம் சொல்வோம்ல. அப்போ தேவன் நம்மோட இல்லை, வேலை செய்யலை. அவர் இருக்கிற மாதிரி வாழணும். அவர் நம்மோடு சேர்ந்து வாழற மாதிரி, வீட்டில் நம்மோட கூட இருக்கிற மாதிரி இருக்கணும். இது இந்த வீடு, இது ஒரு வீடு, இது தேவ ஆலயம். இந்த ஆலயத்தில் யார் வசிக்கணும்? யார் வசிக்கணும்? தேவன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். தேவன் இருப்பார். அப்போ தேவன் இதில் வசித்தா எல்லாருக்குள்ளேயே தேவன் வசித்துட்ருப்பார்ல. வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்லேயும் இருப்பாங்கல்ல. கணவனிலே, மனைவியிலே, பிள்ளைகளிலே, மருமக்களிலே, பேரப்பிள்ளைகளிலே, சந்ததிகளிலே, சந்தானங்களிலே, எல்லாரிடத்திலும் தேவன் வசிப்பார்ல. அப்போ தேவனும் மனுஷரையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இயேசு வாசமாக இருந்தால், இந்த வாழ்வு நமக்குள்ளே இருக்குமானால், பிரச்சனை வர்ற காலத்தில் நான் உன்னை தப்பு வைப்பேன், உன்னை காப்பேன், உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். நீ என்னோட இருந்தால் உன்னை நான் எதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்? அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். தீங்கு வர்ற காலத்தில் நான் உன்னை தப்பு வைப்பேன், உன்னை காப்பேன். சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன். எரி நரகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து தள்ளிட மாட்டேன். பரலோகத்தில் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே கொண்டு போய் வைப்பேன். பரலோகத்தில் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே கொண்டு போய் வைப்பேன். நான் சொல்கிறேன்னா ஏசாமி சொல்கிறாரா? எத்தனை பேர் ஷுவராக ஏசாமி தான் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க? வெரி குட். எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். எங்கே சொல்லி வச்சிருக்கிறாரு சொல்லுங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டியாம்மா? யோவான் 154 புதிய ஏற்பாடு. பதினேழாம் அதிகாரம் 24ஆம் வசனம். கவனமாக கவனிச்சுட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ
அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? பிதாவின் இடத்துல ஏசாமி கேட்குறாராம் சிலுவை மரத்துக்கு போகிறதுக்கு முன்னால், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முதல்ல இருந்து நான் இருக்கிறேன் உங்களோட, எனக்கு பெரிய மகிமையை நீர் கொடுத்துருக்கிறீர, நீர் கொடுத்துருக்கிற அந்த மகிமையை நீர் எனக்கு கொடுத்துருக்குறீங்களே. மக்கள் உங்கெல்லாம் யார்? யாருடைய மக்கள்? நம்ம எல்லாரும் யாருடைய மக்கள்? யார் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்குறாரு? இவங்க எல்லாரையும் யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசா கொடுத்துருக்கான்? பிதா தானே. அதில் என்ன சந்தேகம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக கொடுத்துருக்கிறது இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் யார் கொடுத்துருக்குறா? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு, இந்தாப்பா நீ தான்ப்பா இவங்களெல்லாம் உன்னுடைய ரத்தத்தினால அவங்கள என்ன பண்ணணும்? கழுவி சுத்திகரித்து என்னுடைய பிள்ளைகளை கொண்டாடணும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைங்கள்லாம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவங்களும் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு யாரையாவது கூட்டின்னு போய் வச்சுப்போமா? பெரிய கஷ்டம் இல்லை? உபத்திரவம் இல்லை? கர்த்தர் என்ன சொல்கிறாரா? நான் என் இரத்தத்தினால் கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி என் நாமத்தை அவர்களுக்கு தர்ப்பித்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி பரிசுத்தப்படுத்தினதுனால நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அப்பா பிதாவே நீர் இருக்கிறீங்க, உங்களோட நான் இருக்கிறேன், என்னோட இவங்க எல்லாரும் இருக்கணும். அப்போ அவர் வந்து தானே கூப்பிட்டு போனோம். அப்போ அவர் வருவாரே, அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்ல. கலாத்தியர் 5 இருந்த குணங்கள் ஒன்று கூட இராதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க கேட்கணும். நோவாவை போல நீதிமானோ உத்தமனோ கர்த்தரோட கூட சஞ்சரிக்கிறவங்கள நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே எங்களை கொண்டு போய் வைத்துக்கொள்ளத்தக்கதாக எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, எங்களை கைவிட்டுறாதே இருங்க. பூமியின் சேதங்களுக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு எங்களை தப்புவீங்க, காத்துக்கொள்ளுங்க, நீங்கள் வரும்போது எங்களை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னார். செய்வாரா கர்த்தர்? நம்ம அப்படி வாழ்ந்தா தானே வாழ முயற்சி செய்யலாமா? சரி, ஜோமன். சர்வவல்லமுள்ள தேவனே, இவ்வளோ நேரம் எங்களோட பேசுனீர். நீர் வரேன்னு சொன்னீர். நீர் வர்றதுக்கு முன்னால் பூமி சோதனை காலத்தில் சோதிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்படும்னு சொன்னீர். அந்த காலத்தில் நீ தப்பு வைக்கப்படும்படிக்கு, இந்த சோதனையில் அழிஞ்சு போகாதபடிக்கு நீ தப்பு வைக்கப்படும்படிக்கு நான் உன்னை காப்பேன், தப்பு வைப்பேன்னு சொன்னீர். சோதனையில் அகப்படாதபடிக்கு வரும் சோதனை, அந்த சோதனை உன்னை அழிச்சிடாதபடி உன்னை தப்பு வைக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னை தப்பு வைப்பேன், உன்னை காப்பேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உன்னை கொண்டு போய் வச்சுப்பேன். நீயோ உத்தமனாயிரு, நீதிமானாயிரு, பரிசுத்தனாயிரு, என்னோட வாசமாயிரு. உனக்கு நான் கொடுத்துருக்கிற கிரீடத்தை சத்துரு தட்டிட்டு போயிடாதபடி, உலகத்தினுடைய பாவ இச்சைகள் தட்டிட்டு போயிடாதபடிக்கு அதை உறுதியாக பிடித்து காத்துக்கொள்ளுன்னு சொன்னீரப்பா. இந்த கிருபையை எங்களுக்கு தந்துடலாம். கிறிஸ்து வரும்போது நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு, கிறிஸ்து வரும்போது நாங்கள் மோட சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாக, கிறிஸ்து எங்கே இருக்கிறீரோ அங்கே நாங்கள் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்க கிருபை செய்யும். அது பரியந்த பூமியிலே எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. இழந்ததை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, நன்மை செய்யுங்க, தப்புவீங்க, கைவிடாமல் காத்துக்கொள்ளுங்க. சத்ருவின் கரத்துக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. தேவன் நல்லவர் என்று நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. திரும்பமாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்முடைய நாமத்தை நன்றியோடு துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் தேவரீர் கொடுக்கிற தருணம் பரியந்த எங்களை கைவிடாமல் காத்துக்கொள்ளும்.
வந்திருக்கிற அத்தனை பேரும் வந்த வண்ணமாய் போகக்கூடாது சுவாமி. உம்மை பெற்றவர்களாக, நீதிமான்களாக, உத்தமர்களாக, உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாக, நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே அவர்களும் வாழத்தக்கதாக மனதிடத்தோட, அந்த உற்சாகத்தோட, அந்த தீர்மானத்தோட உம்மோட பூமியிலே வாழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. எங்களையும் அப்படியே காத்துக்கொள்வீராக என்று இந்த எல்லா விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.